யோ, இவங்க 2 பேரையும் கைது பண்ணி ஜீப்ல ஏத்தியா? அமராவதி எங்க இன்ஸ்பெக்டர், நாங்க சொல்றது கேளுங்களேன். சார், இவளுக்கு எப்படி தெரியும் கரெக்டா இந்த இடத்துக்கு எப்படி வந்தா இவ? வாங்க மேடம். சிவா சார் பாத்தீங்களா? உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த துரோகி இங்க வீட்டுல இருக்க கூடாது, அதுக்கு வேற இடம் இருக்கு. யோ, ஏத்துங்கய்யா. ஓகே சார் வேண்டாம் சார். ஏங்க, எல்லாத்துக்கும் காரணம் துளசிதான். சரியா பொறி வச்சு சிக்க வச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் வேண்டாம், இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். லாக்கர் மாசிலா மணிக்கு பணம் கொடுத்து திருட சொன்னதுக்கு சாட்சி இருக்கு. சேதுதான் சொல்லிருப்பானா இல்ல லாக்கர் இவங்க கிட்ட சொல்லிருப்பானா? இதுவும் தெரியலையே. எங்க இருக்கு சாட்சி? காட்டுங்க. லாக்கர், லாக்கர். லாக்கர். யோ, எங்கயா லாக்கரு? எங்கயா போனாரு? அந்த ஆள் எங்கேயோ மறைஞ்சிட்டான் போல இருக்கு சார். என்னது, மறைஞ்சிட்டாரா? ஏங்கா, ஏன் நீ இப்படி இருக்க? நம்ம வீட்லயே திருட சொல்லிருக்க. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பாவுக்கு தெரிஞ்சா தாங்குவாரா? அதான் பொறி வச்சு புடிச்சிட்டாங்கல்ல, வேணும்னா நியூஸ் பேப்பர் வர வச்சு போடுங்க, இதெல்லாம் ஊருக்கே தெரியட்டும். குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும்னா எதுக்கு இவ்வளவு தூரம் நாங்க வரணும்? வீட்லயே வச்சு இதெல்லாம் பண்ணிருப்போமே. மேடம், எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க மேடம். சார், இது எங்க குடும்பத்து பிரச்சனை, அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். அம்பலத்தையா குடும்ப மரியாதை சம்பந்தப்பட்டது. என்னது, குடும்பத்து பிரச்சனையா? காஞ்சிபுரத்துல இருந்து ஆளை கூட்டு வந்து வீட்டுல தங்க வச்சு குடும்பத்து நகையெல்லாம் கொள்ளையடிக்க வைக்கிறது குடும்பத்து பிரச்சனையா?